ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் சைட் ஆஃப் கேபாப் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் டார்க் சைடை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் எபிசோடு வைஸாக போயிட்டு வரோம். உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி பார்க்காத பார்ட்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ மேலே கார்ட்ஸ்லேயே நான் லிங்க் தரேன். மறக்காமல் நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இதோட கண்டினியூவேஷன் புரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 3ல் பார்த்த மாதிரி கேபாப்பில் நடந்த நிறைய பயங்கரமான இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எபிசோடும் சொல்கிற நடந்த இன்சிடெண்ட்டை மனசு அப்படியே உருக்குது தான் சொல்லணும். இந்த வீடியோலையும் பல இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 31 வயதான லேடி லாஸ்ட் 10 வருஷமா ஒரு ஐடால் ஆகணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஓப்பனாக சொன்னாங்க. அவங்க கனவுக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தான் டெபியூட் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கணும் ஏஜென்சி சொன்னதால இந்த லேடிக்கு ட்ரைனிங் ஏஜ்லேயே பல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி கம்பெனி எந்தவித பணமும் தரல. பிகாஸ் இந்த பொண்ணை டெபியூட்டுக்கு செலக்ட் பண்ணது கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன அடுத்த விஷயம் தான் ரொம்பவும் பயங்கரமாக இருந்தது. ஒரு லேடி ட்ரெயினியாக இருந்த, அதாவது ஒரு பொண்ணு கேபாப் ட்ரெயினியாக இருந்தால் 163 cm 5.3 இன்ச்சஸ் இருக்கணுமா. அதே மாதிரி டெபியூட் ஆகும்போதும் 38 kgs தான் இருக்கணுமா. பட் 38 kgs தான் டெபியூட் அப்போ கேபாப் போகணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ் இருக்கணுமா. இது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் இந்த லேடி 10 வருஷமா சாப்பாடு சாப்பிடாம பயங்கரமான டயட்ல இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் இவங்களுக்கு வெயிட் செக் பண்ணுவாங்களாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எதையுமே சாப்பிடாம இந்த லேடி சாட்டர்டே அண்ட் சண்டே சாப்பாட்டுக்காக ஏங்குவாங்களாம். எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்களாம். ஆனால் அவங்க ஏஜென்சி ரூமில் கேமரா வச்சு டெய்லி உங்கள் ஃப்ரிட்ஜை செக் பண்ணுவாங்களாம். ஃபுட் எல்லாம் இருக்கா, யாராச்சும் எடுத்து சாப்பிட்டாங்களா, அதனால் இவங்க மறைச்சு பயந்து சாப்பிடுவாங்களாம். இவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் சரியாக கிடைக்காததால பாவம் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனால் ஐடால் ஆனால் சரியாகிடும்னு நினச்சிருக்காங்க. இவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, டெபியூட் அப்போ டீமில் இவங்க செலக்ட் ஆகலை. 10 வருஷமா கேபாப் மட்டுமே லைஃப்னு இருந்த இவங்க கடைசியா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு பொண்ணா என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு. இதை கேட்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா 10 வருஷம் இது ஒருத்தவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. கேபாப்குள்ள நிறைய கனவுகளோட வந்த அந்த பொண்ணுகள் எல்லாமே கனவா போயிடுச்சு. இந்த டார்க் சைடு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாட்ட இன்சிடெண்ட் குறையவே இல்லை. எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வெளியில சொல்ல கூட இல்லை, முகத்தை காட்டலை. சரி பரவாயில்ல, ஆனால் யார் இப்படி பண்ணாங்கன்னு கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த பெண்களையும் ஆண்களையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. 2016 ஒரு கேபாப் குரூப்பை டெபியூட் பண்ணாங்க. இந்த குரூப்ல ரொம்பவும் பிரம்மாண்டமாக டெபியூட் பண்ணாங்க. 3 வருஷம் கடுமையாக உழைச்ச இந்த குரூப்புக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, இந்த டீமுக்கு 3 வருஷமா இன்கமே தரல. அவங்க 3 வருஷமா கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சம்பாதிச்ச எல்லா காசையும் ஏஜென்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏஜென்சி சொன்னது ரீசன் தான் ஹைலைட். ட்ரைனிங்ல இருந்தபோது உங்களுக்கு கொடுத்த ரூம், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், அது இதுன்னு டெபியூட்டுக்குன்னு உங்களுக்காக செலவு பண்ண எல்லா அமௌண்ட்டையும் இந்த 3 வருஷத்துல வந்த அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. டெபியூட்ல ட்ரைனிங்ல நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு, இனிமையாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச அதுல 1 ரூபா கூட கொடுக்கலனா என்னங்க சொல்றது. ஸோ அடுத்தது மூபின் 1998 ஜனவரி 26 சென்சு சவுத் கொரியாவில் பிறந்தவர். ஹான்ட்லேம் மல்டி ஆர்ட் ஸ்கூலில் படித்த இவர் சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கை விரும்பி படிச்சிருக்காரு. இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, பில்லியன்ஸ் கேர்ள்ஸ் குரூப்பில் இருக்க மூன்ஷுவா கேர்ள் மூமினோட கூட பிறந்த தங்கச்சி. குடும்பமே மியூசிக்கை ரொம்ப விரும்பி கற்றுக்கிட்டு அந்த துறையில் சாதிக்க ஆசைப்பட்டவங்க. 2004 மூபின் அவரோட அம்மா சப்போர்ட்ல உலக்ஸ் என்ற சைல்டு மாடல் ஆஃப் ஃபீல்டு உள்ள என்ட்ரி ஆனார். 2006 ரிலீஸ் ஆன டிவி எக்ஸ்கியூஸோட பலூன்ஸ் என்ற மியூசிக் வீடியோல ஒரு சின்ன போர்ஷன்ல என்ட்ரி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம 2009 ரிலீஸ் ஆன மிகப்பெரிய சீரியஸ் வாய்ஸ் ஓவர்
ஃப்ளவர்ஸ்ல ஒரு சின்ன ஆக்டிங்கையும் மூபின் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஜேர்னியை கேபாப்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பெண்டாகியோன்ற ஏஜென்சி 5th கிரேட் ட்ரைனியா மிடில் ஸ்கூல்ல இருந்தே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அதனால இவருக்கு புதுசா ரெடி பண்ண ஆஸ்ட்ரோ டீம்ல மெம்பரா டெபியூட் ஆக சான்ஸ் கிடைக்குது. 2016 பிப்ரவரி 23 6வது மெம்பரா ஆஸ்ட்ரோவுக்கு வேர்ல்ட்ல என்ட்ரி கொடுக்குறாரு. அவ்வளவுதான்டா, எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், இனிமே இந்த உலகத்துக்கே எனக்கு தெரிய போகுதுன்ற சந்தோஷமா தொடங்கின மூபினோட இந்த ட்ரீம் வே ஏப்ரல் 19 2020 முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் 7 இயர்ஸ் வாழ்க்கை மொத்தமும் முடிஞ்சு போச்சு. என்னதான் ஆச்சுன்ற கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2023 ஏப்ரல் 19 ஈவினிங் சியோ கங்கனம் டிஸ்ட்ரிக்ட்ல 25 வயசான மூபின் அவருடைய வீட்டில் இறந்து கிடக்கிறார். அவர் இறந்துட்டான்ற விஷயமே யாருக்குமே தெரியல. அன்னைக்கு மூபினுக்கு டான்ஸ் ரிஹர்சல் இருந்திருக்கு. ஆனா மூபின் ரிஹர்சலுக்கு வரல. மதியம் போல ஆரம்பிச்ச ரிஹர்சல் மூவின் மட்டும் வரல. ஓகே, ஏதோ லேட் ஆகும், யாரும் ஃபர்ஸ்ட் கண்டுக்கல. டைம் போக போக என்ன ஆச்சு, ஏன் இன்னும் மூபின் வரல, கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்களா, கொஸ்டின் ஏஜென்சிக்கு வருது. ஸோ மூபினோட மேனேஜர் மூபினுக்கு கால் பண்ணாரு. ரிங்கு மட்டும் போது அட்டன் பண்ண மூபின் இல்ல. மேனேஜர் ஏஜென்சி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஏஜென்சி மூபினை கான்டாக்ட் பண்ண பல வழி முயற்சிகள் பண்றாங்க. ஆனா எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலியர். இந்த டைம்ல மூபின் இறந்து போயிட்டாரு. மேபி ஏதாச்சும் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு யோசிச்சாங்க. அதுக்குள்ள டைம் ஈவினிங் 6 ஆக போகுது. ஓகே, ஒன்ஸ் மூபின் வீட்டில் போய் செக் பண்ணலாம், அவர் மேபி வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம். வீட்டுக்கு வராங்க. அவங்க நினைச்சது சரிதான், மூபின் வீட்டில் தான் இருந்தாரு, ஆனா இறந்து போயிருந்தாரு. மூபின் அந்த குளத்துல அவங்க பார்த்த எல்லாரும் செம்ம சாக்கா, இவரை யாரு இப்படி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து மூபினோட பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. டாக்டர் கொடுத்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்த பதில் ஏஜென்சி வயிற்றுல புளிய கரைச்சிச்சு. மூபினோட இறப்பு கொலை கிடையாது, தற்கொலை. மூபின் அவரை அழிச்சுக்கிட்டாரு. ஏஜென்சி பெண்டாகியோட அறிவிப்பு படி ஏப்ரல் 22 மூபின் அடக்கம் பண்ணிட்டாங்க. மூபின் இறந்தாரு. அவசரமா ஏன் அடக்கம் பண்ணாங்க? 25 வயசு பையனை சூசைட் அட்டம் பண்ண ரீசன் கேபாப் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லோருக்கும் வந்த கொஸ்டின்ஸ். இறந்து போறதுக்கு முன்னாடி ஏப்ரல் 20 அன்னைக்கு மூபினுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் சன்ஹோவும் சேர்ந்து பூசன்ல நடக்கிற ட்ரீம் கான்ட்ராக்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்றாங்க. மேபி அவர் கடைசி வரை ட்ரீம் கான்செப்ட்லயாச்சும் கலந்துகிட்டு இருக்கலாம். பென்டாகியோட லேபிள் இன்ஃபார்ம் படி மூபின் நம்ம உலகத்தை விட்டு போய் வானத்துல நட்சத்திரமாக மாறிட்டாங்கன்ற சொல்றாங்க. கிளிப்ஸுக்காகவும் கிளாமருக்காகவும் கேபாப் இண்டஸ்ட்ரீஸை மாற்றி போட்டு இருக்காங்க. ஐடால்ஸ்க்கு லேக் ஆஃப் பிரைவசி தனி உரிமை இல்லை. எவ்வளவு விலை கொடுத்தாச்சு ஒரு ஐடாலை பப்ளிக் முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸ்லேவ் கான்ட்ராக்ட், பிராக்டிஸ் ஷெட்யூல், நோ டேட்டிங், கேபாப் இண்டஸ்ட்ரீஸை நிறைய ப்ராப்ளம் ஒரு ஐடாலுக்கு கொடுக்குறாங்க. இதுல மூபின் எதுல பாதிக்கப்பட்டிருப்பார்னு அவரால் தான் அதை சொல்ல முடியும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அப்போ கேபாப்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறத அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில மூபின் ரொம்ப பெருசா சிக்கிட்டாரு. அதுல இருந்து பிரச்சனையை வெளியே தெரிஞ்சா ஒண்ணு இவரை பத்தி தப்பா பேசுவாங்க, இல்லைன்னா வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு இந்த முடிவை அவர் எடுத்திருக்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபிகா வந்து வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.